அன்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேயர்களே, இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. மனித வாழ்க்கையில் 4 விதமான கர்மாக்கள். அந்த 4 விதமான கர்மாக்கள் என்பது 12 கட்டத்தில் 3 கட்டமாக கொடுத்துருக்காங்க. 4 வித கர்மாக்கள் என்னென்னது? தர்மம். தர்ம திரிகோணம் என்பது மேசம், சிம்மம், தனுசு. அர்த்த திரிகோணம் என்பது 2, 6, 10. அந்த 2, 6, 10 என்பது என்னது? ரிஷபம், கன்னி, மகரம். காமத்திரிகோணம் என்பது 3, 7, 10. அப்போ 3, 7, 10 என்பது மிதுனம், துலாம், கும்பம். இது காமத்திரிகோணம். மோட்சத்திரிகோணம் என்பது 4, 8, 12 ஜலவீடுகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம். இதுதான் இது ஜோதிட கட்டம். இந்த ஜோதிட கட்டத்தில் நாம் எந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை சங்கடமில்லாமல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம எந்த ஆதிபத்தியத்தில் இருந்தால் நாம் சங்கடம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவதை எப்படி கண்டுபிடிப்பது? லக்கணத்தை வைத்து கண்டுபிடிப்பதா, லக்கணாதிபதியை வைத்து கண்டுபிடிப்பதா அப்படின்னா, லக்கணம் என்பது பிறப்பை கரெக்டாக இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சுட்டி காட்டுவது. உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடம்தான் உங்களுடைய கர்மாவை சுட்டி காட்டும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்றுக்கொன்று எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை, ஒன்றுக்கொன்று எதிர்நிலையான ஒரு சூழ்நிலையை நாம் செயல்படுத்தும் போது தான் அங்கே பிரச்சனை வருகிறது. நாம் போகிற வழி எது அப்படின்னு தெரியணும். நம்ம போகாத வழிக்கு செயல்பாட்டை நடத்தி கொண்டு இருக்கும் போது தான் நமக்கு என்ன வந்துடுது? பிரச்சனை வந்துடுது. அப்போ இந்த 4 ஆதிபத்தியத்தில் லக்கணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தர்மத்தில் உட்கார்ந்திருக்கிறாரா? அதற்கடுத்து என்ன சொன்னா, அர்த்த திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கிறாரா, காம திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கிறாரா, மோட்ச திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கிறாரா? இதை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்த ஆரம்பி. அப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக சங்கடம் இல்லாமல் இருப்பீர்கள். இல்லைன்னா உங்களுக்கு சங்கடம். அப்போ இப்போ ஒருத்தருடைய லக்கணம் என்ன லக்கணமாக, அவர் என்ன லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், லக்கணாதிபதி தர்மம் என்று சொல்லக்கூடிய மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசிலேயோ இருந்து விட்டால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவருடைய இயற்கையான சுபாவம் எப்படி இருக்கும்னா தர்ம சிந்தனை இருக்கும். ஏதாவது கண்டிப்பாக அவர் உதவிகரமாக, பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக காலம் அவரை மாற்றிவிடும். அவர் எதிரான ஒரு செயலில் இறங்கும் போது தான் அவர் என்ன சொன்னார்னா இருட்டடிக்கப்பட்டு விடுவார். அதனால் உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் தர்மத்தில் இருந்தால் தர்ம சிந்தனையோடு இருங்கள், தர்மவானாக இருங்கள். ஏன்னா உங்களுக்கு தர்மம் பண்ணுவதற்குண்டான வழிவகைகள், அதற்குண்டான சோர்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அந்த சோர்சஸ் கிடைக்கும்போது என்ன சொல்கிறான்னா,
உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வருவாயில் நித்தம் ஒரு தர்மத்தை வந்து பண்ணிட்டு வாங்க. அது ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 100 இருந்தாலும். ஆனால் தர்மம் வந்து எந்திரித்தவுடன் காலையில் எந்திரிச்ச உடனே, குளித்து முடித்த உடனே கோவிலுக்கு போயிட்டு ஏதோ வருகின்ற வழியிலையோ அல்லது கோயிலுக்குள்ளே போகும்போதோ ஒரு சின்ன தர்மத்தை பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரும்போது தான் நீங்கள் பெரிய வெற்றியாளனாக இந்த சமூகத்தில் உலா வர முடியும். இல்லைன்னா உலா வர முடியாது. அப்போ தர்ம திரிகோணத்தில் வந்து லக்னாதிபதி உட்கார்ந்து விட்டால் அவன் தர்மமானாக மாறுவது தான் அவனுடைய வாழ்க்கைக்கு செழிப்பாகும். அவன் வேண்டிய காலம் வரைக்கும் வந்து அத்தனையும் அவனுக்கு கிடைக்கும். அதில் அந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிறர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். எப்படி நீங்கள் வந்து ஒரு தர்ம சிந்தனையோட நித்தமும் இதை செய்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய பேச்சு உங்களுடைய காதுபட கேட்கும். அதனால் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு எதிராக தயவு செய்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் தோற்று போயிடுவீங்க. இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும். அதற்கடுத்து லக்னாதிபதி அர்த்த திரிகோணத்தில் நின்று விட்டார். ஒரு ரிஷபத்திலேயோ ஒரு கன்னியிலேயோ ஒரு மகரத்திலேயோ நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நின்று விட்டால் நீங்கள் உங்களுடைய உடம்பிலிருந்து வேர்வை தண்ணி சிந்தணும். நான் வேர்வை தண்ணி சிந்த மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஓடாது, உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். சில பேர் என்ன சொல்கிறான்னா, அவன் வேர்வை தண்ணி சிந்தி வந்து உழைக்க வேண்டிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறவன் அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக என்னவாக இருக்கிறதுன்னா, என்ன செயல்பாட்டில் இருக்குன்னா, நான் வேலையை பார்க்க மாட்டேன், ஆனால் குறுக்கு வழியில் வந்து என்ன சொல்லலான்னா நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு போகக்கூடாது. அப்போ உழைப்பு உழைப்பு உழைப்பு. ரிஷபத்தில் இருந்தால் உழைப்பு தான். கன்னியில் இருந்தால் லக்னாதிபதி இருந்தால் அவர் உழைப்பால் தான் உயர முடியும். அதற்கடுத்து மகரத்தில் இருந்தால் கண்டிப்பாக உழைப்பால் தான் உயர முடியும். அப்போ நாம் வந்து என்ன சொல்லணும், உழைக்க கற்றுக்கிடணும். சரி, உழைக்க கற்றுக்கிடணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா, என்ன உழைப்புது அப்படின்னா உன்னுடைய உடம்புலேருந்து வேர்வை தண்ணி வந்து என்ன சிந்திடணும். அப்போ வேர்வை தண்ணி சிந்துவதற்கு என்ன சொன்னான்னு என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து என்ன பண்ணுவே தெரியாது. உன் உடம்புலேருந்து வந்து அந்த கலோரிஸ் வந்து என்ன சொன்னான்னா, உழைப்பால் உன்னுடைய கலோரிஸ் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக குறையணும். குறையாத பட்சத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியாது. அப்போ முன்னேற முடியாது. எப்படி முன்னேற முடியும்? என்ன முன்னேற நடக்காது. அப்போ நிறையா பேர் வந்து என்ன சொன்னாங்க, இந்த சூத்திரங்கள் தெரியாமல் வந்து என்ன சொன்னாங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறையா பேர் வந்து என்ன சொல்லலாம், தர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, காமம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்க. இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எந்தாவது ஒரு பாயிண்டில் இருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் முன்னேற்றத்துக்கு போவீங்க. அவங்கள அறியாமலே முன்னேற்றத்துக்கு போயிடுவீங்க. அப்போ வேலை பார்க்க வேண்டியவன் வந்து வேலை பார்க்கணும். தர்மம் பண்ண வேண்டியவன் அவனுக்கு விதி அது வந்து பண்ணித்தான் ஆகணும். அப்போ தர்மம் பண்ண வேண்டியவன் வந்து என்ன சொன்னான்னா, அது வந்து அவன் தர்மம் பண்ண வந்து ₹1 பண்ணிவிட்டாலே அன்றைக்கி அவனுடைய லக்கணம் வந்து வேலை செய்ய கர்மம் என்று சொல்லக்கூடிய அர்த்த திரிகோணத்தில் வந்து லக்னாதிபதி நின்றவர்கள் அவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா, உடல் உழைப்பு செலுத்தியாக வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். நிலத்தில் போய் என்ன செய்ய முடியும்? ஒரு நிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் நம்முடைய லக்னாதிபதி உட்கார்ந்து விட்டால் நிலத்தில் போய் சும்மா வந்து என்ன சொன்னான்னா, இப்போ இருக்கிற இந்த 108 நாள் வேலை பார்க்குறவங்க படுத்துங்கிற மாதிரி வேலை பார்க்க முடியுமா? வேர்வை தண்ணி சிந்தணும். அப்போ வேர்வை தண்ணி சிந்தணும் அப்படின்னா உழைக்கணும். அப்போ அந்த உழைப்பை வந்து நாம் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா, சும்மானாலும் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய உடல் களைப்புற மண்வெட்டியை வச்சுனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து
பெண்களாக இருந்தால், ஏன்னா பெண்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அர்த்த திரிகோணம் என்பது என்ன அப்படின்னா வந்து என்ன அவர்கள் காலையில் எழுந்திரிச்சே ஒன்று என்ன சட்டிபானை கழுவி பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கூட்டி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நீட் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆண்கள் மட்டுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உழைக்கணும், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைக்கணும். ஒரு இன்னொரு இடத்துல நம்ம வந்து வேலைக்கு போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னாலும், அந்த இன்னொரு இடத்துல வந்து நம்ம வேலைக்கு போய் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே போய் வந்து நம்மளுடைய சிந்தனை கூலிக்கு மாரடித்தோம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரணம் என்பது கிடைக்காது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதற்கடுத்து காமத்திரிகோணம் என்பது அசிங்கமான வார்த்தை அல்ல. சந்ததி விருத்தி. அப்போ சந்ததி விருத்தி என்பது ஒரு வாழ்வதற்கு அவருடைய வளர்ச்சிக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். வாழ்க்கைக்கு நம்முடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மிதுனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ உட்கார்ந்து விட்டால் பிறருடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக இருப்பதற்கு வளர்வதற்கு வழி சொல்ல வேண்டும். இதுதான் காமத்திரிகோணம். காமம் என்பது செக்ஸுவல் லைஃப் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தாலும் வளர்வதற்கு ஒருத்தர் வந்து வளர்வதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார். அவருக்கு வழிகாட்டணும். இந்த இடத்துக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இங்கே போ, இங்கே போய் நீ போயிட்டு வா, நல்லா இருப்ப அப்படின்னு. ஏன்னா இவங்க சொன்னால் வந்து நடக்கும். எப்படி தர்மம் பண்ணினால் தர்மத்திரிகோணம் வந்து வேலை செய்யுமோ, உழைப்பை வந்து எவன் ஒருவன் வந்து ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அர்த்தத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய உழைப்பில் போய் ஒரு பூமியில் நின்னான் என்று சொன்னால் அந்த இடம் செழித்து விடும். ஒருத்தன் தர்மம் பண்ணினான் என்று சொன்னால் அவன் வந்து அவனுடைய சந்ததி வந்து தர்மத்தால் வளர்ந்து விடும். காமத்திரிகோணம் என்பது ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையை ஏற்படுத்துவது தான். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை எடுத்துவது. ஒரு சமாதானம் இல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்திற்கு போய் இந்த காமத்திரிகோணத்தில் வந்து துலாத்திலோ மிதனத்திலோ கும்பத்திலோ லக்னாதிபதி நின்ற நபர்கள் அவர்களை ஈஸியாக சமாதானப்படுத்துவதற்கும் உங்களுக்கு அந்த திறமை இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த திறமை வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அங்கே வெற்றி கிடைக்கும். அது இயற்கை உங்களுக்கு கொடுத்த கொடை தான். நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாகவே எல்லாமே கிடைக்கும். உங்களை மீறி வந்து ஒன்றும் நடக்காது. அப்போ மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய ஒரு தன்மை வரும்போது தான் அங்கே பிரச்சனை வருகிறது. மாறாமல் நமக்கு இட்டபடி என்று சொல்லி வந்து நீங்கள் செயல்படும்போது அது வெற்றியாக மாறுகிறது. அப்போ காமத்திரிகோணம் என்பது நட்பை வளர்த்தல், உறவை வளர்த்தல், கெட்டுப்போன உறவை வந்து என்ன சொல்கிறான்னா சரிப்படுத்துதல். ஒரு கல்யாணம் நடக்குது, 4 பேர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சண்டை போட்டு வந்து பிரிஞ்சிருக்காங்க ஒரு குடும்பத்தில். அப்போ நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அங்கே போய் வரும்போது எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சா, ஒரு 2 பேருக்கு எப்படி கொடுக்குறது, வாங்க நான் கூட்டிகிட்டு போய் பழசெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் நாம் அவர்களுக்கு கூட போய் பத்திரிக்கை கொடுத்து பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் ரொம்ப நாள் கழித்து திருமணம் வச்சுருக்காங்க, ஒரு வளைகாப்பு வச்சுருக்காங்க, ஒரு நல்லது வச்சுருக்காங்க, நீங்களாம் வந்து நிற்கணும். இதோடு அந்த உறவில் இருக்கின்ற முறிதலை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எப்பயுமே தர்மத்திரிகோணத்திற்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காமத்திரிகோணத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. அதே சமயத்தில் அர்த்தத்திரிகோணத்திற்கும் மோட்சத்திரிகோணத்திற்கும் அர்த்தத்திரிகோணம் என்று சொல்லக்கூடியதற்கும் மோட்சத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஜலத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ காமம் என்பது ஒரு விருத்தியை உண்டாக்குவது, இழந்த நட்பை புதுப்பிப்பது, இழந்த சொந்தங்களை மீட்டு கொண்டு வருவது. அந்த மாதிரி ஒரு செயலில் நம்ம செயல்படுத்தினோம் என்று சொன்னோம்.
கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிரும். அப்போ காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். அப்போ மோட்ச திரிகோணம் என்பது என்ன? ஜல வீடு தான் உங்களுடைய 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 லக்னாதிபதி. உங்களுடைய லக்னாதிபதி ஜல வீட்டில் உட்கார்ந்திருந்தால், என்ன லக்னமானாலும் இருங்க, ஜல வீட்டில் உட்கார்ந்திருந்தால் பிறருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு வழி சொல்லுது. பிறருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு வழி சொல்லுது. ஜலம் என்று சொன்னால் என்ன? அந்த ஜலத்தில் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு அழுக்கு துணியை சுத்தப்படுத்துதல். சுத்தப்படுத்த முடியும் இல்லையா? கண்டிப்பாக சுத்தப்படுத்த முடியும். ஒரு கடலில் போய் குளிக்கிங்க, கடலில் போய் குளித்தா கர்மா குறையும், ஆற்றுல போய் குளித்தா கர்மா குறையும். அப்போ பிறருக்கு வருகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் ஜலராசிக்காரன் போய் நின்று அந்த காரியங்களுக்கு உதவி செய்தான் என்று சொன்னால், பிறருக்கு வரும் இக்கட்டானது தான். பிறருக்கு வரும் இக்கட்டை நீங்கள் சரி செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால், திக்கு தெரியாதவனுக்கு நீங்கள் வழி சொன்னீர்கள் என்று சொன்னால், அது உங்களுக்கு அந்த அறிவு அங்கே இருக்கிறது. யார் ஒருவருக்கு கடகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி இருந்தாலும், விருச்சிகத்தில் லக்னாதிபதி இருந்தாலும், மீனத்தில் லக்னாதிபதி இருந்தாலும், உங்களுக்கு பிறருடைய பிரச்சனைகளை தீர்வு சொல்வதற்கு வழி இருக்கிறது. அப்போ ஒருத்தன் மயங்கி கிடக்கிறான். அப்போ மயங்கி கிடக்கிறவனுக்கு போனவொன்னு என்ன செய்வீங்க? அங்கே எங்கேயா சோடா கடை வாங்குவீங்க, இல்லைன்னா தண்ணி பாட்டில் இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு மூஞ்சில் சப்பு சப்புன்னு அடிப்பீங்க. அவன் உணர்வு வருவான். அது யாருக்கு அந்த பவர் உண்டு? கீழே விழுந்தவனையும் தூக்கிவிட்டு அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னான்? ஜலத்தில் ஜலத்தில் உங்களுடைய லக்னாதிபதி இருந்தால். இதெல்லாம் ஜோதிடத்தில் என்ன சொன்னான்னா, ரொம்ப மைண்டூட்டாக என்ன சொன்னால், காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே போகணும். அந்த காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே போய் நாம் யார் என்பது எல்லாரும் நாம் யார், நான் யாருன்னு எனக்கு தெரியும். என் பையன் என்ன அமைப்பில் பிறந்திருக்கான், மூத்த குழந்தை என்ன அமைப்பில், பொண்டாட்டி என்ன, எல்லாம் தெரியும். அந்த ஆதிபத்தியத்தை அவர்களுக்கு வழிகாட்டி விட்டோம் என்று சொன்னான். அந்த ஆதிபத்தியத்தை அவர்களுக்கு நாம் வழிகாட்டி விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் எந்த காலத்திலும் தன்னுடைய பிறப்பில் இழுக்கு இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் நன்றாக இருப்பார்கள். அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு லக்னாதிபதி மகரத்தில், வேலைதான். மகரம் என்பது என்னது? அர்த்த திரிகோணம், வேலை தான். எப்போ பார்த்தாலும் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் பெர்ஃபெக்டான கவனத்தோடு இருக்கும். அப்போ வாழ்க்கையில் உயர்ச்சி வந்துடும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஒருத்தருடைய லக்னாதிபதி ரிஷபத்தில் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வேலை கூட்டம்னு போவார். ஏன்னா ரிஷபம் என்பது வேலை. அப்போ போகும்போது என்ன சொல்கிறான்னா, அங்கே அவருடைய நன்மதிப்பு கூடுகிறது. அவர் போனால் அந்த இடத்துல அந்த வேலை முடிஞ்சிடும். அப்போ என்ன நினைப்பாங்க? இந்த நபர் வந்துட்டார், இதை இப்படி ஒப்படைங்க, வேலை முடிச்சிடுவார். அப்போ இந்த 4 ஆதிபத்தியத்தில் நாம் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறோம், அதில் இருக்கிற கட்டங்களில் இருக்கிற நட்சத்திரங்களை பற்றி, பாதசாதனங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அதற்கும் அது என்ன சொல்லலாம்னா, நமக்கு என்ன தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். மோட்சம் என்பது பிறருடைய கஷ்டத்தை களைவது. காமம் என்பது பிறருடைய உறவு நிலைகளை ஒன்றிணைப்பது. அர்த்தம் என்று சொல்வது கர்மமே கண்ணாயினார் அப்படிமா. கர்மம் என்னது? கர்மமே கண்ணாயினம். வேலை தான் உனக்கு என்ன சொல்கிறான்னா, உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். தர்மம் என்பது, நீ ஒரு தர்மம் செய்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை எத்தப்பெரிய செய்வினை தோஷத்தாலும், எவ்வளவு உன்னை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் நடக்காது. இதெல்லாம் உண்மையா? இதுதான் காலபுருஷ தத்துவத்தோடைய உண்மை. அப்போ நம்ம எதிரான ஒரு செயல்பாட்டில் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதனால் உங்களுடைய லக்னாதிபதி
எந்த காரகத்தில் நிற்கிறாரோ அந்த காரகத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், வெற்றி பெற்று விடுவீர்கள். இது ஜோதிடத்தில் ரகசிய விதிகளில் வரும். இன்றைக்கு இந்த விதியை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு அமைப்பு வந்துவிட்டது. இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். தர்மம் என்பது தர்மம் பண்ணுதல், அர்த்தம் என்பது உழைத்தல், காமம் என்பது உறவுகளை இணைத்தல், மோட்சம் என்பது பிறருடைய கஷ்டத்தை சரி பண்ணி கொடுத்தல். இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஜோதிடம் இலகுவானது. அந்த இலகுவை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாச்சுன்னா எல்லாமே இலகுவானது என்று ஜோதிட சூத்திரம் சொல்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி, இந்த வெள்ளி மோதிரம் 17,250 கிராம் வாங்குங்க, சங்கு வாங்குங்க, வலம்புரி விநாயகர் வாங்குங்க, ரசமணி வாங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.